ரோட்டரி மாவட்டம் 32-30 அப்படிங்கிறது தமிழகத்தினுடைய வட மாவட்டங்களை எல்லாம் இணைத்து செயல்படக்கூடிய ரோட்டரி சங்கங்கள். இந்த ரோட்டரி சங்கங்கள் சார்பாக தேசிய பற்றை மீண்டும் வலியுறுத்துகிற ஒரு நிகழ்வை, இளைஞர்களிடம் தேசிய பற்றை கொண்டு சேர்க்கிற ஒரு நிகழ்வை, தேசத்தையும் தேசப்பற்றையும் வருகிற தலைமுறை உணர்ந்து கொள்ள வேண்டும் என்கின்ற முறையில் இந்திய தேசிய கொடியை மரியாதை செலுத்துகிற இன்றைய கின்னஸ் சாதனைக்காக பல மாதங்களுக்கு முன்னாகவே திட்டமிட்டப்பட்டு அதிலே எங்களுடைய இந்த கனவை நனவாக்குவதற்காக குவாண்டா ஜி என்கின்ற நிறுவனம் அவர்களை இணைத்து கொண்டு எங்களோடு இணைந்து புதிய நியூஸ் சேனலாக வந்திருக்கிற நியூஸ் 7 சேனல் அவர்கள் ஈவென்ட் பார்ட்னராகவும் இந்த கின்னஸ் ரெக்கார்டினுடைய பார்ட்னராகவும் இணைந்து கொண்டதற்கு பிறகு சென்னையில் இருக்கிற பல கல்லூரிகள், பல பல்கலைக்கழகங்கள், நிறைய கார்ப்பரேட் நிறுவனங்கள், பப்ளிக் எல்லாரும் ஒன்று சேர்ந்து ஒரு மிகப்பெரிய ஒரு நிகழ்வை இன்றைக்கு காலை 8:30 மணிக்கு சுதந்திர இந்தியாவின் 68 வருட காலத்தில் நடக்காத ஒரு சாதனையை, ஒரு சரித்திரத்தை இன்றைக்கு சென்னை மக்கள் உருவாக்கி தந்திருக்கிறார்கள் என்று இந்த நேரத்தில் உங்களிடம் நான் மகிழ்வோடு தெரிவித்துக் கொள்கிறேன். We have made history by making a Guinness record for the world's largest human flag of India. You are aware that Rotary International is a global organization where its members are drawn from the society, who are inspired individuals, who are successful businessmen, professionals from various walks of life. In order to infuse patriotism and nationalism to the younger generation and the future generation of India, Rotary International thought it's fit to conduct a program to invoke nationalism and patriotism with the youngsters, and we designed this program long back. Today, 7th December, Sunday morning, in the presence of Guinness adjudicator Ms. Saida from Turkey, India made history by making the world's largest human flag. And this is இதுக்கு முன்னால் என்ன ரெக்கார்டு அப்படின்னு கேட்டிங்கன்னா, இதுக்கு முன்னால் உள்ள ரெக்கார்டு வந்து த கண்ட்ரி ஆஃப் பாகிஸ்தான் 29,300 பேர் உண்டாக்கின ஒரு ரெக்கார்டை இன்றைக்கு 50,000த்திற்கு மேற்பட்ட இந்தியர்கள் ஒன்று சேர்ந்து இன்றைக்கு முறியடித்திருக்கிறோம். உலகத்தினுடைய மனித கொடி, மிகப்பெரிய மனித கொடி என்கின்ற ஒரு கின்னஸ் சாதனையை ரோட்டரி இன்டர்நேஷனல், குவாண்டாஜி நிறுவனம், நியூஸ் 7 இவர்களோடு இணைந்து எங்களுடைய நிறைய ஸ்பான்சர்ஸ், இங்கே இருக்கிற பிரிட்டோ எஜுகேஷனல் இன்ஸ்டிடியூஷன்ஸ், அபிராமி மெகா மால், ஜிஆர்டி நிறுவனங்கள், முருகப்பா நிறுவனங்கள், இது போன்ற நிறைய நிறுவனங்கள் எங்களோடு இணைந்து இந்த பணியிலே தங்களை ஈடுபடுத்திக் கொண்டார்கள். அவர்கள் அத்தனை பேருக்கும் இந்த நேரத்திலே நான் நன்றி தெரிவித்துக் கொள்கிறேன். இன்றைக்கு காலையிலே 7 மணிக்கு வந்து முன்னால் வர சொல்லி தான் நம்ம 7 மணிக்குன்னு போட்டிருந்தோம். அதனால் இன்றைக்கு காலையில் வந்து சென்னை குறிப்பாக அண்ணா சாலை ஸ்தம்பித்தது என்று சொல்லுகிற அளவில் இளைஞர்கள், சென்னையிலே வாழ்கிற பொதுமக்கள், கார்ப்பரேட் நிறுவனத்திலே வேலை செய்கிற நண்பர்கள், ரோட்டரி சங்கத்தினுடைய உறுப்பினர்கள், அவர்களுடைய குடும்பத்தினர், குறிப்பாக மிக சிறப்பாக செயல்பட்டு வருகிற எங்கள் இளைஞர் பிரிவு ரோட்ராக் சங்கங்கள், அவர்கள் அதனுடைய உறுப்பினர்கள் என்று காலையில் 6:30 மணிக்கே வந்து அந்த மைதானத்தில் வந்து 50,000த்திற்கு மேலே உள்ளே வந்துட்டாங்க. ஆனால் நிறைய பேரை உள்ளே விடணுங்கிற எண்ணத்தில் வந்து 8 மணி வரைக்கும் கேட்ஸை ஓப்பன் பண்ணியிருந்தோம். எங்களுடைய கணக்குப்படி காவல்துறையினர் எங்களிடம் மத்தியானம் எங்களிடம் பேசியபடி ஏறக்குறைய 1.5 லட்சம் பேர் அந்த மைதானத்திற்குள் வந்து 50,000 பேர் நின்று அந்த மனித கொடியை இன்றைக்கு அதை நிறுவியிருக்கிறோம். இதில் என்ன விசேஷம்னா,
இவங்களுக்கு ஈக்குவலான ஆட்கள் ஒரு லட்சத்துக்கு மேலே 1.5 லட்சத்துக்கு மேலே அண்ணா சாலையிலேயே இருந்து திருப்பி அனுப்பப்பட்டிருக்கிறார்கள். ஏன்னா எங்களுக்கு வேறு வழி தெரியலை. இப்படி ஒரு மிகப்பெரிய வரவேற்பு இந்த மாதிரி ஒரு நேஷனல் ப்ராஜெக்ட் கிடைக்கும்னு நாங்கள் எதிர்பார்க்கல. 50,000 60,000 வருவாங்கன்னு எதிர்பார்த்தோம். ஆனால் இன்றைக்கு வந்து எங்களுடைய எதிர்பார்ப்புகளை எல்லாம் பொய்யாக்குகிற வரையில் இன்றைக்கு இருக்கிற இளைஞர்கள் கல்லூரியில் படித்து கொண்டிருப்பவர்கள் எல்லாம் எவ்வளவு தேசப்பற்றோடு இருக்கிறார்கள். தேசம் அவர்கள் மனதில் எந்த அளவில் இருக்கிறது என்பதை காட்டுகிற விதம் லட்சக்கணக்கிலே வந்து இன்றைக்கு கூடிவிட்டார்கள். அதனுடைய பிரதிபலிப்பாக இன்றைக்கு வந்து கின்னஸ் ரெக்கார்டை ரோட்டரி இன்டர்நேஷனலும் நியூஸ் 7 நிறுவனமும் இணைந்து இந்த கின்னஸ் ரெக்கார்டை